ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசிக்கும்படியாய் தேவன் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளையும் நாம் தாண்டி வரும் பொழுது, கடந்து வரும் பொழுது கர்த்தருடைய கிருபை எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவருக்கு பயந்தவர்களுக்கும் அவரை தேடுகிறவர்களுக்கும் அவருடைய கிருபை அவ்வளவு பெரியதாய் இருக்கிறதாம். வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவுக்கு உயரமாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய கிருபையை அவர் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். அருமையான தேவச்சனமே, இந்த நாளின் காலை வேளையிலும் கூட இப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்திலே தானே நானும் நீங்களும் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த நாளை துவங்க இருக்கும் பொழுது, இந்த நாளுக்குள்ளாய் நாம் கடந்து போய் அநேக காரியங்களை நாம் செய்ய முற்படும் பொழுதும் கூட கர்த்தர் நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். அவர் நாமம் மாத்திரமே மகிமைப்படக்கூடியதாய் காணப்படுகிறது என்று சொல்லி நானும் நீங்களும் அறிந்தவர்களாய் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்றோம். 23வது சங்கீதத்தின் 1வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். Psalm 23 verse 1. இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனமாய் இருக்கிறது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நிச்சயமாய் இந்த நாள் முழுவதுமாய் கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் அறிந்திருக்கின்றோம். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன். எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் பாருங்க. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கின்றபடியினாலே நான் எந்த விதத்திலும் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை. அப்படி என்று சொன்னால் நானும் நீங்களும் கூட கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கின்றபடியினாலே, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிப்பது போல நானும் நீங்களும் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை. ஒரு நாளும் நாம் குறைவுபட்டு போவதில்லை. அருமையான தேவ ஜனமே, அநேக காரியங்கள் நமக்கு தேவைகள் காணப்படுகிறது. ஆனாலும் கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கும் பொழுது, அவர் என்னை வழி நடத்தும் பொழுது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போய் விடுகின்ற தேவனாய் இருக்கும் பொழுது எந்த விதத்திலும் எனக்கு குறைவில்லை. இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை நானும் நீங்களும் விசுவாசித்தவர்களாய் இந்த நாளிலே நாம் முன்னேறி செல்லுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவரை எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கின்றார். ஆமென்.